السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. خير إن شاء الله. இன்றைக்கி நம்ம ஐந்தாவது பாடத்துக்குள்ளே நாம் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது சிலவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம முன் சென்ற பாடங்களில் சில பேர்கள் நம்ம பார்த்துருந்தோம்ல, அதாவது இதில் இந்த பெண்பால், அதாவது இந்த பேஜில் இந்த பெண்களுடைய பெயர்களில் வந்து ஆமினத்து, ஃபாத்திமத்து, ஆயிஷத்து, ஹதீஜத்து, சஃபியத்து, ருகையத்து, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தாவுடைய சவுண்டில் வருது. அதை நிறுத்தி சொல்லும்போது ஆமினா, ஃபாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, சஃபியா, ருகையா என்று சொல்லப்பட்டுச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃபோனாலஜி, அதாவது உச்சரிப்பு மற்றும் மொழிதல், அது சம்மந்தமாக தனி ஒரு பாடம் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்நுத்துக் ஒத்தலஃப் அப்படின்னு ஒரு பாடம், அதோட தனி பிளேலிஸ்ட்டில் இன்ஷா அல்லாஹ் நான் போடுவேன். அதில் வந்து பெரும்பாலும் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதப்படும், எப்படி வாசிக்கப்படும், நிறுத்துகிற நேரத்தில் இந்த மாதிரி இதை நிறுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். என்றால் இப்போதைக்கு கேட்டதுனால இந்த சப்ஜெக்டை மாத்திரம் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதில் பாருங்கள், இந்த தா ஒன்று இருக்குது, ரெட்டாக எழுதியிருக்கிறாங்க, இதில் தா ஒன்று. அதை போல் இதுலையும் வந்து தா ஒன்று இருக்குது. இந்த தா வந்து நம்ம பார்த்துருப்போம், அதாவது அரபு மொழியில் நார்மலாக வந்து தா உடைய அந்த லெட்டர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வரும். ஒரு எப்படி ஸ்லைட்டாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே 2 குத்து இருக்கும். ஓகே, அதுதான் அசல் தா. இது வந்து தாவுனுடைய இன்னொரு வடிவம், அதாவது அந்த தாவுக்கு 2 வடிவங்கள் இருக்குது. அதில் அந்த 2மே வந்து ஒன்று தான், ஆனால் அது தனிமையில் எழுதுகிற நேரத்தில் ஒன்றும், அதாவது இன்னொரு எழுத்தோடு டச் ஆகாமல் வர நேரத்தில் ஒரு விதத்துலையும், இந்த மாதிரி இன்னொரு எழுத்தோட டச் ஆகி வர நேரத்தில் இன்னொரு விதத்தில் எழுதப்படும். ஓகேவா? இது 2க்கும் ஒரு பேர் சொல்லப்படும். அத்தா அல் மர்பூத்தா, அத்தா அல் மர்பூத்தா, இணைக்கப்பட்ட தா அல்லது கட்டப்பட்ட தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாள பெயராக அதை வச்சுக்கலாம். இந்த தா அதே நேரத்தில் இது வந்து முன்னத்துக்குரிய, அதாவது பெண்பாலுக்குரிய தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பெரும்பாலும் பெண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இது வரும். ஓகேங்களா? அதாவது இது வந்தாலே அது பெண்பாலை குறிக்கக்கூடியதாக பெரும்பாலும் இருக்கும், ஒரு சில சந்தர்ப்பங்களில் தவிர. ஓகே, அப்போ அந்த அடிப்படையில் இந்த தா எங்கெல்லாம் ஒரு வார்த்தையில் இறுதியில் வருதோ அதை நம்ம நிறுத்தும் போது அந்த ரெண்டு டாட் மாத்திரம் தான் தாவுக்குரியது. அதுக்கு கீழே இருக்கிறது ஹா எழுத்து இல்லை. ஸோ அந்த ஹாவுனுடைய சவுண்டில் அது நிறுத்தாட்டப்படும். அதனால தான் அதை அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதே போலே இது சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்லையும், இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், வரக்கூடிய பாடங்களையும் பார்க்கலாம். இது இந்த முன்னாடி இருக்கிற அந்த நூனோட, இது வந்து நூன் லெட்டரோட அது இணைஞ்சு வந்திருக்கு. அந்த மாதிரி வராமல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வரும். ஓகேங்களா? அதாவது முன்னால் இருக்கக்கூடிய லெட்டரோட இணையாமல், அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஹா லெட்டருக்கு மேலால், அதாவது ஒரு விதமான ஹா லெட்டர் ஒன்று வரும், கட்டு போட்டு முடிச்சு போட்ட மாதிரி, அப்படியே ஒரு அந்த ஒரு வடிவத்தில் வரும். அந்த ஹாவுக்கு மேலே இந்த 2 டாட் வரும். ஸோ அதுலேயும் வந்து உதாரணத்துக்கு ஆஹிரா அந்த மாதிரி வர சந்தர்ப்பத்திலலாம் அந்த மாதிரி வரும். அதுலேயும் வந்து நாம் நிறுத்தும் போது ஹாவுலேயே நாம் நிறுத்துவோம். ஓகேங்களா? ஸோ 2 வடிவம் ஒரே, அதாவது ஒரு லெட்டருக்கு 3 வடிவம் இருக்குது. 3 அல்லது 2 முக்கியமான வடிவங்கள். ஒன்று வந்து அசல் வடிவம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி இறுதியில் நிறுத்துகிற நேரத்தில் பெண்பாலுக்குரிய அந்த ஒரு வார்த்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு வடிவம். அந்த வடிவம் இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து வர்ற நேரத்தில் ஒரு வடிவமும், முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தோடு சேராமல் வரும்போது இன்னொரு வடிவத்துலேயும் அது பெறும். அது ரெண்டு வடிவமும் ஒரே லெட்டர், அதாவது 3மே ஒரே லெட்டர் தான் சொல்ல போனால், அந்த 3ல் அந்த 2ம் ஒரு வகையை சார்ந்தது. அதுக்கு அத்தால் மர்பூத்தான்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நார்மலாக பேசிக்காக விளங்கி வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பாடத்தில் நம்ம பார்க்கும்போது விரிவாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இன்னைக்குரிய பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். அத்தர்சுல் ஹாமிசு, 5வது பாடம். ஓகே, சயீதுன், சயீது கேட்குறாப்புல, அகிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு, யாசிரே இது
முஹம்மதுடைய புத்தகமா? யாசிரே, இது முஹம்மதுடைய புத்தகமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அதாவது ஒருத்தருடைய உடைய என்ற அந்த மீனிங்கில் வரும்போது நாம் என்ன பண்ணுவோன்னா, அரபு மொழியில் இப்போ நாம் வந்து முஹம்மதுடைய புத்தகம், அதாவது முஹம்மதுன்றது ஒரு பேர் சொல், புத்தகம்ன்றது இன்னொரு பேர் சொல். இது ரெண்டையும் நம்ம இணைக்கும் போது உடைய என்ற ஒரு இணைப்பை கொண்டு வந்து நாம் உள்ளே போட்டுருவோம் இடைச்சொல்ல. ஓகேங்களா? தமிழை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தான். ஆனால் அரபியில் வந்து அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வழிமுறையும் இருக்குது. என்றாலும் பெரும்பான்மையான வழிமுறை வந்து இந்த வழிமுறை. இதுக்கு இதாஃபத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இணைத்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனூடாக அந்த இணைப்பு பேர் அதில் இவருக்குரியது அப்படின்ற அந்த பேர் அந்த மீனிங் வந்து அது கொடுக்கும். அது எப்படி செய்வாங்கன்னா, அந்த எந்த பொருளோ அந்த பொருளை முதலாவதும் அந்த பொருளுக்குரிய சொந்தக்காரன் அப்படின்னு கருதப்படக்கூடியவரை அதுக்கு பின்னாடியும், பொருளென்னே கிடையாது, ஒரு எந்த விடயமாக இருந்தாலும் அதுக்குரிய சொந்தம் அப்படின்னு சொந்தத்தை சொல்லக்கூடிய அந்த பேர் சொல்ல அதுக்கு அடுத்ததாகவும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ எப்படி வரும்? கிதாபு முஹம்மதின். ஓகேங்களா? கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம், அதாவது புத்தகம் முஹம்மத் அப்படின்ற மாதிரி தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால் புத்தகம் முஹம்மத் அப்படின்னு அர்த்தம் வந்து முஹம்மதுடைய புத்தகம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அரபி மொழியில் இதனுடைய வழிமுறை. ஸோ அதே நேரத்தில் இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா சவுண்டும் வந்து மாறிடும். இப்போ கிதாபுன், ஓகே, கிதாபுன்னு நம்ம பார்த்தோம். அலிஃப்லாம் வரலைன்னா அது கிதாபுன்னு இருக்கும். ஓகேவா? அலிஃப்லாம் வந்துச்சுன்னா அல் கிதாபு என்ன ஆகிரும். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா அந்த அலிஃப்லாம் வர மாதிரி அந்த அல் கிதாபு வர மாதிரியே ஒரு வேலை நடக்கும். ஏன்னா அந்த தன்வீனை வந்து இழந்துடும். முன்னாடி இருக்கிற வார்த்தை, பின்னாடி இருக்கிற வார்த்தை எப்படி இருக்குது? முஹம்மதின் இங்கே இருக்குது. அதில் அசல் எப்படி இருக்கும்? முஹம்மதுன்னு இருந்திருக்கும். ஸோ இதில் இணைகிறதன் ஊடாக அந்த தம்மத்தேன் இருந்தது கஸ்ரத்தைனாக மாறிடும். ஓகேங்களா? இதனுடைய டீப்பான விஷயத்தை வந்து நம்ம அது ஜர்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம அதாவது டீட்டெயில்டாக பார்க்குற நேரத்தில் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த பாடங்களில். இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு இதை பற்றி உண்டான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டால் போதும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த மாதிரி மாறுது. ஹைர் கிதாபு, அதில் இருக்கிற ஃபஸ்ட் வந்து அந்த கேள்விக்குறி கேட்குறது அப்படின்றது. இல்லைன்னா இதை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இஸ்திஃபாமுடைய ஹம்சான்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு, யாசிரே இது முஹம்மதுடைய கிதாபு. அதே நேரத்தில் யாசிர் என்ற வார்த்தையும் யாசிருன் என்ன இருந்திருக்கு. யா வருவதனூடாக அந்த தன்வீனை இழந்து யாசிரு என்ன ஆகியிருக்கு. ஓகே, அப்போ யாசிர் சொல்கிறாப்புல இல்லை, ஹாதா கிதாபு ஹாமிதின், இது ஹாமிதுடைய புத்தகம். ஓகே, சயீத் சொல்கிறாப்புல கேட்குறாப்புல ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய கிதாப் எங்கே, அதாவது புத்தகம் எங்கே? யாசிர் சொல்கிறாப்புல ஹுவ அலல் மக்தபி ஹுனாக்க, அது அங்கே மேஜையின் மீது இருக்கின்றது, டேபிளின் மீது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாப்புல, டெஸ்கின் மீது. ஓகே, சயீத் கேட்குறாப்புல ஐன தஃப்தரு அம்மாரின், அம்மாருடைய கொப்பி எங்கே? யாசிர் சொல்கிறாப்புல ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, அதாவது ஆசிரியருடைய மேஜையின் மீது அது இருக்கின்றது. ஓகே, சயீத் கேட்குறாப்புல கலமு மன் ஹாதா யா அலி, கலமு மன் ஹாதா யா அலியு, அலியே இது யாருடைய பேனை? ஓகே, அலி சொல்கிறாப்புல ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது ஆசிரியருடைய பேனை. சயீத் கேட்குறாப்புல ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, அதாவது ஆசிரியருடைய பேக், அதாவது பை எங்கே? அலி சொல்கிறாப்புல ஹிய தஹ்தல் மக்தபி, அது அதாவது மேஜையின் கீழே இருக்கின்றது. ஓகே, இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் ஐன தஃப்தர் அம்மாரின், அம்மாருடைய அதாவது கொப்பி எங்கே? அதே போல் ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம் எங்கே என்ன கேட்கப்பட்டதில் ஹுவ அலல் மக்தபி ஹுனாக், ஹுவன்னா அவன் என்ன சொல்லலாம், அது என்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஹுவ அலல் மக்தபி ஹுனாக். அப்போ இங்கே வந்து ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, அப்போ இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹுவன்றது வந்து இல்லை, மாறாக ஹிய தஹ்தல் மக்தபி. நம்ம தமிழில் வந்து அது அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம். என்றாலும் அரபு மொழியை பொறுத்த மட்டும்
அதாவது உயிரற்ற பொருட்கள்லையும் கூட பெண்பால் அப்படின்றது வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ தமிழில் நாம் அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். ஆனால் இது அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு விசேடமான ஒரு தன்மை. அப்போ அந்த அடிப்படையில் இங்கெல்லாம் இந்த அத்தா அல் மர்பூத்தா அல்லது இந்த முன்னத்துடைய வருதோ அந்த வார்த்தை வந்து ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அது வந்து பெண்பாலாக கவனிக்கப்படும். இது இல்லாத வேறு அடையாளங்களும் இருக்குது. இப்போதைக்கு இது மாத்திரம் வந்து இருக்கிறதுனால நம்ம இதை மாத்திரம் இப்போதைக்கு படிப்போம் பேசிக்காகவே. ஓகேங்களா? மற்ற பாடங்களில் அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது அதையும் நம்ம அடைஞ்சிக்கிட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்போ அந்த மாதிரி வர்ற நேரத்தில் அதனுடைய அதாவது ஹுவ என்ற அது அல்லது அவன் அப்படின்றதனுடைய பெண்பால் வடிவம் தான் ஹிய, அவள் அல்லது அது, பெண்பாலுக்குரிய அது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி அப்படின்றதுல ஹிய தஹ்தல் மக்தபி. இதை மாறாக வந்து இது உயிரற்ற ஒரு பொருளாக இருக்கிற பட்சத்தில் அல்லது ஒரு நம்ம அகரினன்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி அகரினையாக இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு அதை ஹுவ வச்சும் சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டையும் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் என்றால் இதுதான் அடிப்படை. அதனால் அதை மாதிரியே நம்ம முதல்ல நம்ம அந்த மாதிரியே நம்ம அதை மனசில் பதிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஹைர். எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க, தமாரீன், அதாவது பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். ஐன கிதாபு முஹம்மதின், ஐன கிதாபு அம்மாரின், ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி. ஓகே, அதே பாடத்துக்குரிய தொடர்படியாக தந்திருக்கிறாங்க. அதிஃபில் கலிமத்தல் ஊலா இல தானியா, முதலாவது அந்த வார்த்தை சொல்லை இரண்டாவது சொல்லுடன் சேருங்கள் அல்லது இரண்டாவது சொல்லின் பால் சேருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறான். அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. கிதாபுன் முஹம்மதுன், புத்தகம் முஹம்மது. ஓகே, அப்போ நம்ம சேர்க்கணும் அப்படி முஹம்மதுடைய புத்தகம்னு நம்ம சேர்க்கணும். அப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம். அதை போல் மக்தபுன் மேஜை, அல் முதர்ரிசு ஆசிரியர். அப்போ ஆசிரியருடைய மேஜை அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ எப்படி வருது? மக்தபுல் முதர்ரிசி. ஓகே, இதே அடிப்படையில் மற்ற எல்லாத்தையும் செய்யணும். வாசித்து காமிக்கிறேன். கலமுன் ஹாமிதுன், மிஃப்தாஹுன் அல் பைத்து, பைத்துன் அப்பாசுன், துக்கானுன் அத்தாஜிரு, குர்ஃபத்துன் அலியுன், பைத்துன் அல் முஹந்திசு, தஃப்தருன் சயீதுன், இஸ்முன் அல் வலது, மிந்தீலுன் யாசிருன், கிதாபுன் அல்லாஹு, கமீசுன் அம்மாருன், பின்துன் அத்தபீபு, சரீருன் ஹாலிதுன், மிஃப்தாஹுன் செய்யாரத்து. இதில் புதிய வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். அல் முஹந்திஸ் அப்படின்னா பொறியியலாளர், அதாவது இன்ஜினியர். ஓகே, இஸ்முன் அப்படின்னா பேர். ஓகே, மற்ற எல்லாமே வந்து அசையாரசும் அப்படின்னா வாகனம், வண்டி. ஓகே, மற்ற எல்லாமே வந்து பழசு தான், ஏற்கனவே வந்தது. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, இக்ரா வக்துப் மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தையினுடைய அல்லது சொற்களினுடைய இறுதியை தப்த் பண்ணுவதுடன், அதாவது அதனுடைய ஹரக்காத்தை எழுதுவதுடன் வாசியுங்கள், எழுதுங்கள். ஓகே, இதை நான் மேலோட்டமாக நிறுத்தி வாசித்து காமிப்பேன், அதை நீங்கள் செய்யணும். பாபுல் மദ്രസ, ஹிமாருர் ரஜுல், பைத்து ஹாமித், சையாரத்துல் முதீர், மிந்தீலு அம்மார், இஸ்மு தாலிப், பைத்துல்லாஹ், ஃபி கிதாபில்லாஹ், மின் பைத்துல் முதர்ரிஸ், அலா மக்தபுல் முதீர். ஓகே, அடுத்ததாக கொடுத்துருக்குறாங்க இக்ரா, ரீட் பண்ணுறதுக்காக. இக்ரா ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி அனுப்புங்க. ஐன பைத்துல் முதர்ரிஸ் ஹுவ பஈத், ஐன பைத்துல் முதர்ரிசி ஹுவ பஈதுன், அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ். ஓகே, அதுக்கு அடுத்ததாக அதிலே தொடர் வந்திருக்கு, நிறையா கொடுத்துருக்குறாங்க, சுமாராக கொடுத்துருக்குறாங்க, ஒரு 18 மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அல் கஅபத்து பைத்துல்லாஹி, محمد صلى الله عليه وسلم رسول الله، خرج المدرس من غرفة المدير، هذا بيت حامد وذلك بيت خالد، ابن عمار طالب، وابن ياسر تاجر، بيت المدرس بعيد وبيت التاجر قريب، هذا مفتاح السيارة، أين مفتاح البيت؟ من أنت يا ولد؟ أنا ابن عباس. وابن من هو؟ هو ابن خالد. أين مسجد رسول الله صلى الله عليه وسلم؟
هو في المدينة المنورة. بنت حامد في المدرسة وبنت محمد في الجامعة. اسم المدرس سعيد واسم المهندس خالد. عم الطالب غني. باب المسجد مفتوح وباب المدرسة مغلق. خال حامد فقير. سيارة عباس في الشارع. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2 கேள்வியாக கொடுத்துருக்குறாங்க. அதிலேயே தொடரில் கேள்வியாக கொடுத்து கேள்விக்கு பதிலும் கொடுத்துருக்குறாங்க. இப்னு மன் அன்த அனபுனுல் முதர்ரிசி. இப்னு மன் அன்த அனபுனுல் முதர்ரிசி. ஐனல் கல்பு ஹுவ தஹ்த சையாரத்தி. இதனுடைய மீனிங்கும் தேவையா? மீனிங்கும் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல் கஅபத்து பைத்துல்லாஹி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஐன பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீடு எங்கே? ஹுவ பஈதுன், அது தொலைவில் இருக்கின்றது, தூரமாக இருக்கிறது. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, அல் குர்ஆன் ஆகிறது அல்லாஹ்வுடைய வேதமாகும். அல் கஅபத்து பைத்துல்லாஹி, அல் கஅபாவாகிறது அல்லாஹ்வுடைய வீடாகும். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ரசூலுல்லாஹி. முஹம்மத், அல்லாஹ் அவருக்கு சலாத்தினும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றத்தையும் அவர் மீது உண்டாக்குவானாக. அவராகிறவர் அல்லாவின் தூதராகும். ஹரஜல் முதர்ரிசு, முதர்ரிஸ் வெளியாகினார். மின் குர்ஃபத்தில் முதீரி, அதாவது ஆசிரியர் தலைமை ஆசிரியருடைய அறையிலிருந்து வெளியேறினார். ஹாதா பைத்து ஹாமிதின் வதாலிக பைத்து ஹாலிதின். ஹாதா பைத்து ஹாமிதின், இது ஹாமிதுடைய வீடு. வதாலிக, மேலும் அது பைத்து ஹாலிதின், ஹாலிதுடைய வீடு. இப்னு அம்மாரின் தாலிபுன், அம்மாருடைய மகன் ஒரு மாணவன். வபுனு யாசிரின், யாசிருடைய மகன், மேலும் யாசிருடைய மகன் தாஜிருன், அதாவது ஒரு வியாபாரி. பைத்துல் முதர்ரிசி பஈதுன், ஆசிரியருடைய வீடு தூரமாக இருக்கின்றது, தொலைவில் இருக்கின்றது. வபைத்து தாஜிரி கரீபுன், அதாவது வியாபாரியுடைய வீடு, மேலும் வியாபாரியுடைய வீடு கரீபுன், அண்மையிலே இருக்கின்றது. ஹாதா மிஃப்தாஹு சையாரத்தி, இது வாகனத்தினுடைய சாவி. ஐன மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டினுடைய சாவி எங்கே? மன் அன்தயா வலது, பையனே நீ யார்? அனப்னு அப்பாஸின், நான் அப்பாஸுடைய மகன். வபனு மன் ஹுவ, அவர் யாருடைய மகன்? ஹோபனு ஹாலிதின், அவர் ஹாலிதுடைய மகன். ஐன மஸ்ஜிது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாவின் தூதர் அல்லாஹ் அவர் மீது சலாத்தனும் ஈடற்றத்தையும் அதாவது சலவாத்தையும் சலாமையும் உண்டாக்குவானாக. அல்லாவின் தூதரின் மஸ்ஜித் எங்கே? ஹுவ ஃபில் மதீனத்தில் முனவ்வரத்தி, அது மதீனா முனவராவிலே இருக்கின்றது. அதாவது சில வார்த்தைகள் நமக்கு குழம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அரபு மொழின்றது இன்னொரு எக்ஸ்டெண்டில் ஒரு ரொம்ப பழமையான ஒரு அரீகான் லாங்குவேஜ். அதே நேரத்தில் தமிழ்ன்றது இன்னொரு பக்கத்தில் அது அடுத்ததாக பழமை வாய்ந்த, அதே நேரத்தில் ஒரு பாரமான ஒரு லாங்குவேஜ். ஸோ ரெண்டினுடைய உச்சரிப்புகளும் ரெண்டு விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். தமிழ் உச்சரிப்பு எந்தளவுக்கு நமக்கு வருதுன்னு தெரியல. அரபு உச்சரிப்பில் தான் மெயினாக அதை தான் நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம அதை படிக்கிறோன்றதுனால. ஸோ அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சில உச்சரிப்புகள். அதே நேரத்தில் தமிழ் பட்டுன்னு நமக்கு அந்த அளவு ஸ்பீடாக வராது. ஸோ கொஞ்சம் அதை மன்னிச்சுக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் அதாவது என்ன சொல்கிறது, அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சுன்னா. ஹைர். பின்து ஹாமிதின் ஃபில் மத்ரஸதி, ஹாமிதுடைய மகள் பாடசாலையில் இருக்கின்றாள். வபின்து முஹம்மதின் ஃபில் ஜாமிஅத்தி, முஹம்மதுடைய மகள் அதாவது என்ன சொல்கிறது, அல் ஜாமியாக்கு தமிழில் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றாள். ஓகே. இஸ்முல் முதர்ரிசி சயீதுன், ஆசிரியருடைய பெயர் சயீத். வஸ்முல் முஹந்திசி ஹாலிதுன்,
பொறியியலாளர் அதாவது இன்ஜினியருடைய பெயர் ஹாலித். அம்மு தாலிபு கனியன் அதாவது தாலிபுடைய அதாவது அந்த மாணவருடைய மாமனார் இல்லை சாச்சா அல்லது அதாவது சித்தப்பா அல்லது பெரியப்பா அல்லது சித்தப்பாவுக்கு அம்மன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அப்பாவுடைய அண்ணன் இல்லைன்னா தம்பி, இவங்களை வந்து அம்மன்னு சொல்லுவோம் அரபியில். அம்மு தாலிபி அந்த மாணவருடைய பெரியப்பா அல்லது சாச்சா. கனியன் அதாவது பெரியப்பா அல்லது சித்தப்பா. கனியன் செல்வந்தராக இருக்கின்றார். பாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹுன் அதாவது பள்ளிவாயிலுடைய கதவு திறந்திருக்கிறது. வபாபுல் மத்ரஸதி முக்லகுன் பாடசாலையினுடைய கதவு முக்லகுன் மூடப்பட்டிருக்கின்றது. ஹாலு ஹாமிதின் ஃபகீருன் அதாவது ஹாமிதுடைய மாமா ஃபகீருன் ஏழையாக இருக்கின்றார். மாமா ஹால் அப்படின்ற வார்த்தை வந்து அம்மாவுடைய அண்ணன் தம்பி 2 பேரை வந்து குறிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சையாரத்து அப்பாஸின் ஃபிஷாரிஐ அப்பாஸுடைய வண்டி அதாவது என்ன சொல்லுவாங்க ஷாரிக்கு தமிழில் வீதியில் இருக்கின்றது. ஓகே, ஸ்ட்ரீட் வீதியில் இருக்கின்றது. இப்னுமன் அந்த நீ யாருடைய மகன்? அனபுனுல் முதர்ரிசி நான் ஆசிரியருடைய மகன். ஐனல் கல்பு நான் எங்கே? ஹுவ தஹ்த ஸையாரதி அது அதாவது வண்டி வாகனத்தின் கீழே இருக்கின்றது. ஓகே, கவ்வின் ஜுமலம் முஃபீதத்தன் கவ்வின் அதாவது செய்யுங்கள் ஆக்குங்கள். ஜுமலன் முஃபீதத்தன் பிரயோஜனமான அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவாறு வாரான வாக்கியங்களை அமையுங்கள். பிமில் இல் ஃபராகி ஃபீமாயலி வரக்கூடிய இந்த கொடுத்து இருக்கக்கூடிய இந்த இதுகளில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் அதாவது இடைவெளிகளை நிரப்புவதன் மூலமாக பிரயோஜனமான வாக்கியங்களை அமையுங்கள். ஓகே, அல் பைத்தி முக்லகுன் ஐன அஸ்ஸையாரதி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ரசூலு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எழுதுங்க. அத்தபீபி பஈதுன் அல் குர்ஆனு கிதாபு ஹதீஜத்து ஹாமிதின் அன அல் முதர்ரிசி அத்தாலிபி மக்சூருன் பாபு மஃப்தூஹுன் خرج المدرس من المدير. ஓகே, நடுவில்லாம் நிரப்பிட்டு அனுப்பிவிங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கொடுத்துருக்கான் சஹீஹ் அத்தர்கீபாத் இத்தாலியா வரக்கூடிய இணைப்புகளை வந்து சரிப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அல் கலம் தாலிபி மாணவனுடைய பேனா. பின்து ஹாமிதுடைய மகள். இஸ்முல் வலத சாரி அல் கலமு தாலிபி அதாவது மாணவனுடைய பேனா. பின்து ஹாமிதுன் என்ன கொடுத்துருக்குறாங்க, அது சரியாக பிள்ளையானு தெரியலை நமக்கு, அதை நீங்கள் தான் செய்யணும். ஓகே, அதை நான் சொல்ல மாட்டேன். ஹாமிதுடைய மகள். இதில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் நீங்கள் திருத்தணும், இங்கே பிள்ளை இருந்தால் இங்கே திருத்தணும். ஓகே, இஸ்முல் வலத பையனுடைய பெயர். பாபு சையாரத்து அதாவது வாகனத்தின் கதவு. அர் ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹ்வினுடைய தூதர். இபுனுனில் முதர்ரிசி ஆசிரியருடைய மகன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை நம்ம சேர்க்கும் போது அந்த முதல் வார்த்தையினுடைய தன்வீன் இழந்துடும். அதே போல் அந்த முதல் வார்த்தைக்கு அலிஃப்லாம் கூட வராது. ஏன்னா அலிஃப்லாம் வார்த்தையினூடாக ஒரு குறிப்பிட்டொன்று அப்படின்னு அது ஆகிரும் இல்லை. ஸோ அந்த மீனிங்கை வந்து இன்னொரு வார்த்தையினோட ஒரு வார்த்தை சேரும் போதும் வரும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். மிஃப்தாஹு பைத்தின் வீட்டினுடைய சாவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம நார்மலாக மிஃப்தாஹுன் அப்படின்னு சொன்னால் சாவி. எதில் சாவியோ வாகனத்துலையாக இருக்கலாம், வீட்டினுடைய இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அல் மிஃப்தாஹுன்னு சொல்லும்போது என்ன செஞ்சிடும், ஜஸ்ட்டு மிஃப்தாஹுன் என்று இருந்தது அல் மிஃப்தாஹுன் ஆகும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாவி, ஏதோ ஒரு நம்ம
புத்தியில் அறிவில் இருக்கக்கூடிய ஒரு சாவி அப்படின்னு அது ஆகி போயிடும் இல்லை. ஓகே, அதை மாதிரியே கிதாப் அதாவது மிஃப்தாஹுல் பைத்தி என்ன ஆகிருச்சுன்னா வீட்டினுடைய சாவின்னா இன்னும் கூட அது வந்து ஒரு அறிவு கெட்டியதாக ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்குரிய சாவி, ஏதோ ஒரு சாவி கிடையாது அப்படின்ற ஒரு மீனிங்குள்ளே இன்னும் வந்து அது குறிப்பாகும், ஒரு அறிவுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனாலவே அந்த அதே சட்டம் இங்கேயும் வந்துடும். ஏன்னா அலிஃப்லாம் வந்து அதே சட்டம் இல்லை, அதாவது அலிஃப்லாம் வந்து வரக்கூடிய அந்த இது வந்து இங்கே தேவைப்படாதுன்றதுனால அலிஃப்லாம் இழந்துடும். என்றாலும் அலிஃப்லாம் வந்தால் எப்படி தன்வீன் இழக்குமோ அந்த மாதிரி ஒரு வேலை இதில் அது தரிச்சு நிற்கும், தன்வீனை இழந்துடும். தன்வீன் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ஹரக்கத்தான் வரும், ஒரு தம்மாவோ ஃபத்ஹாவோ கஸ்ராவோ அதுதான் வரும். நார்மலாக இருந்துச்சுன்னா அது தம்மா தான் இருக்கும் எப்போயுமே. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒன்று அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது கஸ்ராவாக மாறும், ஃபத்ஹாவாக மாறும், அந்த மாதிரி வரும். ஹைர். அடுத்ததாக நம்ம தொடருக்கு வருவோம். முஹம்மதுன் இது வந்து ஒருத்தரை வந்து அழைக்கிறது. நம்ம முஹம்மதே, ஹாமிதே, ஹாலிதே அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறத வந்து எப்படி நம்ம அரபியில் சொல்கிறது அப்படின்னு. முஹம்மதுன்னா முஹம்மத். ஓகே, யா முஹம்மது, முஹம்மதே. ஓகே, இந்த இடத்துல அதே வேறுபாடை பார்க்கலாம். முஹம்மதுன்னில் தன்வீன் இருக்குது, யா முஹம்மதுவில் கடைசி எழுத்தில் என்ன செஞ்சிருது, தன்வீன் இழந்துருது. அப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு தம்மா வருது. அதை போல் உஸ்தாதுன் ஆசிரியர், யா உஸ்தாது ஆசிரியரே, இங்கேயும் அதே தான் நடக்குது. ஹாலிதுன் ஹாலித், யா ஹாலிது ஹாலிதே, இந்த இடத்துல அதே நடக்குது. வலதுன் பையன், யா வலது பையனே, இந்த இடத்துல அதே தான் நடக்குது. ஓகே சரி. இக்ரா வக்துப் மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தையினுடைய கடைசிகளை தப்த் பண்ணுவதுடன், அதாவது அதனுடைய ஹரக்காத்துகளை வைப்பதுடன் வாசியுங்கள், எழுதுங்கள். நான் கடைசியாக சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் வாசித்து காமிக்கிறேன் நிறுத்தி. யா அலி, யா அப்பாஸ், ஷேக், யா ஷேக், யா ரஜுல், யா சிர், யாசிர், யா அம்மார், துக்தூர், யா துக்தூர். ஓகே, துக்தூர்னா என்னது பிஹெச்டி முடிச்ச ஒருத்தருக்கும் சொல்லுவாங்க, அதாவது ப்ரொஃபஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கலாநிதி அந்த மாதிரி, அதுக்கும் துக்தூர்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தபீபுக்கும் வந்து நம்ம இருக்கிற ஆங்கில வார்த்தை டாக்டர்ன்றதை வந்து தாரீப் பண்ணி, அதாவது அரபுமயமாக்கி அரபைஸ்ட் பண்ணி துக்தூர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறது டாக்டர் தமிழில், வைத்தியர். ஓகே, அதுக்கு சரி. அடுத்ததாக இக்ராஇல் மிசாலில் ஆத்தி, வரக்கூடிய உதாரணத்தை வாசிச்சு சும்மா பின்பு கௌவின் அஸ்இலத்தன், அதாவது கேள்விகளை வந்து உருவாக்குங்கள். மிஸ்லஹு, அதை போலே. முஷீரன் இல சுவரி தாலியத்தி, வரக்கூடிய படங்களை, அதாவது படங்களை சுட்டி காட்டி அதனை போலவே அதனை போன்ற கேள்விகளை அமையுங்கள். ஓகே, முதல் உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க, இங்கே புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் படம் கிதாபு மன்ஹாதா, இது யாருடைய புத்தகம், இது யாருடைய புத்தகம். இங்கே பேனா கொடுத்துருக்குறாங்க, ஒரு சட்டை, வீடு, கட்டில். இங்கால வந்து ஒர்க்கை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அடுத்ததாக இஸ்முன், அதாவது பேர். அதுக்கப்புறம் இப்னுன், என்ன பிள்ளை, ஹைர் அல்லது மகன். இஸ்முல் வலதி முஹம்மதுன், வஸ்முல் பின்தி ஜைனபுன். இந்த பையனுடைய பெயர், அதாவது பையனுடைய பெயர் முஹம்மத், மேலும் சிறுமியுடைய பெயர் அல்லது பெண் பிள்ளையுடைய பெயர் ஜைனபு. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜைனபு என்ன தான் வரும், அது லம்மத்தின் வராதுன்னு. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதில் பாருங்கள், இஸ்முன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இங்கேயும் இஸ்முன்னு இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை இஸ்முன்னு சொல்கிறோம். இது வாவோட சேர்ந்து வர்ற நேரத்தில், அதாவது இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து முன்னாடி இருக்கிற வார்த்தையோட அடுத்த எழுத்து லெட்டர் சேர்ந்து வர நேரத்தில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அலிஃப் வந்து விழுந்துடும். வஸ்முல் பின்தி, நம்ம இஸ்முல் பின்தின்னு நம்ம சொல்கிறது கிடையாது, வஸ்முல் பின்தி. ஓகேங்களா, ஏன் காரணம் அப்படின்னா, இந்த மாதிரியான அலிஃபுகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா,
ஹம்சத்துல் வசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அது என்ன செய்யும்னா ஆரம்பத்தில் வரும், இடையில விழுந்துடும். நம்ம அலிஃப்லாம்னு நம்ம சொன்னோம்ல, அதில் இருக்கிற அந்த அலிஃபும் வந்து இதே அலிஃபனுடைய இனத்தை சார்ந்தது. அதனால தான் அது வந்து இடையில வரும்போது அது விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு அல் பிந்தி இதில் இருக்குது. நம்ம வஸ்முல் பிந்தி அந்த அலிஃபை காணும். வஸ்மு அல் பிந்தின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இஸ்முல் வலதி இங்கேயும் அலிஃப்லாம்னு இருக்குது. நாம் இஸ்மு அல் வலதின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இஸ்முல் வலதி என்ன அது அந்த மாதிரி. அதே போல் கீழே கொடுத்துருக்குறாங்க இஸ்முல் முதர்ரிசி ஹாமிதுன், ஆசிரியருடைய பேர் ஹாமித். மஸ்முல் முதீரி தலைமை ஆசிரியருடைய பேர் என்ன? ஓகே, இப்னுன் மகன். இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசதி, ஹாலிதுடைய மகன், அதாவது பாடசாலையில் இருக்கின்றார். வப்னு ஹாமிதின் ஹாமிதுடைய மகன், மேலும் ஹாமிதுடைய மகன் ஃபில் ஜாமிஅதி கலாசாலையில், அதாவது என்ன யூனிவர்சிட்டியில் இருக்கிறார். இப்னுல் முதர்ரிசி ஃபில் ஃபஸ்லி, ஆசிரியருடைய மகன் ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் இருக்கின்றார். ஐன இப்னுல் முதீரி, அதாவது பிரின்சிபலுடைய மகன் எங்கே? ஓகே, தலைமை ஆசிரியருடைய மகன் எங்கே? சரி, இன்னொரு கடைசி பேஜ். திருப்பியும் இது எல்லாமே ஃபுல்லாக இது வரைக்கும் இது தான் என்ன பயிற்சிகள் தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது வந்து சரியான முறையில் நமக்கு பதிச்சிக்கலாம். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் வந்து, அதாவது பயிற்சிகள் என்ன நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் புது வார்த்தைகள் சில விடயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இக்ரா மா யலி முராஇயன் கவாஇத நுத்கி ஹம்சத்தில் வஸ்ல். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம்ல ஹம்சத்துல் வஸ்ல் என்ன, அந்த ஹம்சத்துல் வஸ்லில் மொழிவதனுடைய சட்டங்களை கவனித்தவாறே வரக்கூடியவைகளை வாசியுங்கள். ஓகே, நான் ஒரு வாட்டி வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் வாசிக்கும் போது அதை கவனித்து வாசிங்க. இப்னு முஹம்மதின் ஃபில் இராக்கி வப்னு ஹாமிதின் ஃபில் ஹிந்தி. முஹம்மதுடைய மகன் இராக்கில் இருக்கின்றார், ஹாமிதுடைய மகன் இந்தியாவில் இருக்கின்றார். ஹரஜ் இப்னு தபீபி மினல் பைத்தி, அதாவது வைத்தியருடைய மகன் வீட்டிலிருந்து வெளியானார். ذهب ابن التاجر إلى السوق, அதாவது வியாபாரியுடைய மகன் சந்தைக்கு புறப்பட்டார். இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன், அதாவது பொறியாளர், அதாவது என்ன சொல்கிறது, இன்ஜினியருடைய பேர் ஃபைசல். வஸ்முத் தபீபி மஸ்ஊதுன், வைத்தியருடைய பேர் மஸ்ஊத் ஆகும். ஓகே, மஸ்முர் ரஜுலி, அந்த மனிதனுடைய பெயர் என்ன? இப்னு மன் அன்த, நீ யாருடைய மகன்? அனபுனுல் வசீரி, நான் அமைச்சருடைய மகன். ஓகே, அல் கலிமாத்துல் ஜதீதா, புது வார்த்தைகள். அர் ரசூலு, தூதுவர். அல் கஅபத்து, கஅபா. அல் இஸ்மு, இங்கே வந்து அல் இஸ்முன்னு இருக்கும். அல் இஸ்மு, அதை நம்ம வாசிப்போம் அல் இஸ்மு. ஓகே, அல் இஸ்மு அதாவது பெயர். அல் இப்னு மகன். அல் அம்மு பெரியப்பா மற்றும் சிறிய தந்தை, அதாவது சித்தப்பா. அல் ஹாலு மாமா, பெரிய மாமா சின்ன மாமா 2 பேரும் வருவாங்க, அதாவது அம்மாவுடைய அண்ணன் தம்பி. அல் ஹகீபத்து பை. அஸ்ஸையாரத்து வாகனம் வண்டி. அஷாரிஉ வீதி. முகுலகுன் மூடி இருக்கிறது, மூடப்பட்டுள்ளது அல்லது மூடப்பட்டது. தஹ்த கீழே. ஹுனாக்க அங்கே. ஓகே, சையாரத்துன் அல் முதரிசி, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இதாஃபா, அதாவது இணைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம். அது 2 வார்த்தை. சையாரத்துன் வண்டி, அல் முதர்ரிசு ஆசிரியர். அது 2 நம்ம சேர்த்தோம்னா அதாவது சையாரத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வண்டி வாகனம் அப்படின்னு வருது. இந்த முதல் இதுக்கு நம்ம சொல்லுவோம், இந்த செயற்பாட்டுக்கு இதாஃபா என்ன சொல்லுவோம், அதனுடைய அர்த்தம் மாறுது. அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனூடாக இந்த முதல் வார்த்தைக்கு நம்ம முதாஃப் இணைக்கப்பட்டது என்றும், 2வது வார்த்தைக்கு முதாஃபுன் இலைஹி எதன்பால் இணைக்கப்பட்டதோ அது, அந்த வார்த்தை, அந்த சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹைர். மஸ்முல் வலதி, பையனுடைய பெயர் என்ன? அப்பையனுடைய பெயர் என்ன? ஓகே, சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கும் வரைக்கும் விடை பெற்றுக்கொள்கிறேன். இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன ஒரு குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வைங்க. இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற பாடத்தில் ஒரு சகோதரர்
கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஆமினத்து ஃபாத்திமத்து வருது, இந்த மாதிரி ரொம்ப நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி எது தெரியலை, எது புரியலை, எது குழப்பமாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டே போகணும். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த பாடங்கள்லாம் தெரிய வரும்ல, நான் ஒன்று சொல்லுவேன் அடுத்த பாடங்கள்லாம் தெரிய வரும் அப்படின்னு. அதை இல்லாமல் நீங்களும் அதை க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. அடுத்த பாடத்தில் புரியும், அடுத்த பாகத்தில் புரியும், இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி தெரிஞ்சுக்கணும், இல்லை அது அப்படியே மிஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதில் குழப்பம் வருதோ, எதில் சந்தேகங்கள் வருதோ அதை நீங்கள் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. சில விஷயங்கள் இருக்குது நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும், சில விஷயங்கள் இருக்குது இப்போவே சொல்லிக் கொடுத்தா அது வந்து குழம்பும், அது கன்ஃபியூஸ் ஆகிரும், அது வரக்கூடிய அந்த டைமில் அதை படிப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது கேட்குறது உங்கள் பக்கம். ஏன்னா சரியான முறையில் அது படிச்சுக்கிட்டு நீங்கள் அதை சரியான முறையில் தரவாகவே தசீஸ் பண்ணணும். அதாவது அதை தஸ்பீத் பண்ணி அதை ஒழுங்கான முறையில் அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு நம்ம போகிற நேரத்தில் சரியான முறையில் நம்ம அரபு மொழியை வந்து அரபு மொழி ஆற்றல் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்லாஹ் யஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.